ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச் ஃபுட்டி கார்னர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவரைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அவரைக்காவே இந்த மாதிரி ஷேப்பில் நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் நறுக்கிக்கோங்க. அடுத்து வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயத்துக்கிட்ட நறுக்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு பேன் எடுத்து எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் அவரைக்காவை சேர்த்துக்கிறோம். அவரைக்காவை சேர்த்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் உப்பு மசாலா எதுவுமே போடாதீங்க. இப்படி லைட்டாக டாஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அதோட கலர் நல்லா மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு 30% அது வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து அது எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நறுக்குன்னு காய்கறிகள் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப சாஃப்டாக மென்று சாப்பிட்றதே தெரியாத மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு எப்பயுமே காய்கறிகள் இப்படி தான் செஞ்சு தருவேன். செஞ்சு நான் சாதத்தில் பெசரி கொடுத்துருவேன். கலந்து கொடுத்துட்டா குழந்தைங்க அழகாக சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு அது காய்கறி இருக்க மாதிரியே தெரியாது. அடுத்து கடைசியாக நீங்கள் என்ன செய்வீங்கன்னா கொஞ்சமாக 2 தேங்காய் பீசஸ் போட்டு தேங்காய் துருவல் பண்ணி அதையும் எடுத்து கொட்டிவிடுங்க. கொட்டி நல்லா கிளறி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட அவரைக்காய் பொரியல் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரமும் இல்லாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம்.